ஹலோ எவ்ரி ஒன். வட்டார கல்வி அலுவலருக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யார் தகுதியானவர்கள்னா எனி டிகிரி வித் பிஎடு. எத்தனை போஸ்டிங் இருக்குன்னா 51 போஸ்டிங் இருக்குது. மார்ச் மாதம் தான் கால்ஃபர் பண்ணுறாங்க. 2025 மார்ச்சில் கால்ஃபர் பண்ணுறாங்க. நான் பெற்ற கல்வியை பிறரும் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் இந்த வீடியோ வெளியிடுறேன். அனைவரும் படித்து அரசு வேலையில் பணியில் அமர வேண்டும் என்ற வாழ்த்துகிறேன். இப்போ கொஸ்டினுக்கு போவோம். கடைச்சங்கத்தில் இருந்த முதன்மை புலவர்கள் சிறு மேதாவியார், சேந்தம் பூதனார், பெருங்குன்றூர் கிழார், இளந்திருமாறன், நல்லந்துவானார், மருதனில நாகனார், நக்கீரனார் முதலியன 49 பேர். தற்போதைய தமிழக சங்கத்தை தோற்றுவித்தவர் பாண்டித்துரை தேவர். தற்போதைய தமிழ் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 14/9/1901. சங்கங்களை பற்றிய முழுமையாக கூறும் நூல் இறையனார் களவியலுரை. முற்சங்கங்களின் அரங்கேறியதாக கூறப்படும் நூல் அகத்தியம். தொல்காப்பியத்தில் எத்தனை நூற்பாக்கள்? 1610 நூற்பாக்கள். சேரமன்னரின் தலைநகர் வஞ்சி. சேரமன்னரின் துறைமுகம் முசிறி. சேரனின் மாலை பனம்பூ மாலை. சேரனின் கொடி குலம் வில்கொடி, அக்னி குலம். சேரனை குறிக்கும் வேறு பெயர் உதியன், பொறையன், வானவன், குட்டுவன், குடநாடன், பூமியன் கோதை, மலையமான், வானவரம்பன், வில்லவன், கேரளன். சோழனின் தலைநகர் துறைமுகம் காவிரி பூம்பட்டினம் உறையூர். சோழரின் பூமாலை கொடி குலம் ஆர்மாலை அத்திப்பூ. புலிக்கொடி சூரியகுலம். சோழனை குறிக்கும் வேறு பெயர் சென்னி, வளவன், கிள்ளி, செம்பியன். புனல்நாடன், கோழிவேந்தன், நேரியன், அபயன். பாண்டியரின் மாலை கொடி குலம் வேப்பம்பூ மாலை மீன்கொடி சந்திரகுலம். பாண்டியனை குறிக்கும் வேறு பெயர் மாறன், செழியன், வழுதி, மீளவன், தென்னவன், பஞ்சவன், கௌரியன், தமிழ்நாடன், கைதவன், பொற்பன், வையைத்துறையவன், குமரி சேர்ப்பன். தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்கள் இயல்கள் 3 அதிகாரம் 27 இயல்கள். தேங்க்யூ.